தீப்பந்த ஒளியில் அதிர்ச்சியுடனே ஒளியை பார்த்து கொண்டிருந்த வானவல்லியிடம், வானவல்லி, ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று பதற்றத்துடன் வினவினான் வில்லவன். அதைத்தான் வாசிக்க முயன்று கொண்டிருக்கிறேன் அண்ணா. இந்த ஓலையில் இருப்பது என்ன மொழி என இடைமறித்து வினவினான் டால்தோபியாஸ். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றவள் அந்த ஓலையையே உற்று கவனித்துக் கொண்டிருந்தாள். பிறகு தனது மடியில் இருந்த ஓலை மற்றும் எழுத்தாணியை கொண்டு அதை கிறுக்கவும் செய்தாள். சிறிது நேரம் கழித்து, வைதீகர்களின் பழமையான வேத மொழி. இந்த மொழி அழிந்து இதன் உருவமே திரிந்துவிட்டது. ஓலைச்சுவடுகளில் மட்டுமே இதன் எழுத்து காணப்படுகிறது. தென்னகத்தில் சிலருக்கே இந்த எழுத்தை வாசிக்கத் தெரியும். இப்போது என்ன செய்வது? ஓலை கையில் கிடைத்தும் நம்மால் செய்தியை அறிய இயலவில்லையே என்று வருத்தத்துடன் தெரிவித்தான் டால்தோபியாஸ். கவலை வேண்டாம் டால்தோபியாஸ், என்னால் இதை வாசிக்க இயலும் என்று நம்புகிறேன். ஆனால் சிறிது நாழிகைகள் பிடிக்கும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தாள் வானவல்லி. டால்தோபியாசும் வில்லவனும் வானவல்லியின் முகத்தையே ஆச்சரியத்துடன் பார்க்கலானார்கள். இந்த எழுத்தே புரியாது, அதிலும் அந்த சுரோத்திரிய வைதீகன் வேறு இதனை எளிதில் வாசிக்க இயலா வண்ணம் சேர்த்து சேர்த்து கிறுக்கியிருக்கிறான் என சலிப்புடன் கூறியவள் தீப்பந்தத்தை இன்னும் சற்று நெருங்க பிடித்து அந்த ஓலையின் ஒவ்வொரு எழுத்தையும் அடையாளம் காண முயன்றாள். அப்படியே அந்த ஓலையை அவளால் வாசிக்க முடிந்தாலும் சொற்களின் அர்த்தத்தை அவளால் எளிதில் புரிந்து கொள்ள இயலவில்லை. இன்ன அர்த்தமாகத்தான் இருக்கும் என்று அவளால் யூகிக்கவே முடிந்தது. ஒரு நாழிகை பொழுதிற்கு மேல் அந்த ஓலையையே பார்த்து கொண்டிருந்தாள். பொழுது கடக்க கடக்க வானவல்லியின் முகம் அதிர்ச்சியில் சிவக்கத் தொடங்கியது. அதை கண்ட உபதலைவன் டால்தோபியாசும் உபதளபதி வில்லவனும் ஓலையில் என்ன செய்தி இருக்கிறதோ என்று நினைத்து பதறினார்கள். ஓலையை வாசித்து முடித்ததும் வானவல்லி அதிர்ச்சியில், ஒழிந்தது சோழ மரபு என்றவள் ஓலையை கீழே போட்டுவிட்டு அருகில் இருந்த தூணில் சக்தி இழந்தவளாய் சாய்ந்து கொண்டாள். அருகில் நின்ற டால்தோபியாசும் வில்லவனும் பதறியபடியே வானவல்லியை நெருங்க, எனக்கொன்றுமில்லை. நாம் எதிர்பார்ப்பதை விட வைதீகனும் இருங்கோவேலும் பெரும் அபாயகரமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஓலை மட்டும் சேரன் பெருஞ்சீரலாதனின் கைகளில் கிடைத்தால் நாம் போரில் தோற்பது மட்டுமல்லாமல் சோழ தேசமே நிர்மூலமாகிவிடும் என்றாள் கவலையுடன். ஓலையை சிதைத்துவிட்டால் என்ன என்றான் டால்தோபியாஸ். நான் அச்சப்படுவது இந்த ஓலையை பார்த்து இல்லை டால்தோபியாஸ், இந்த ஓலையில் எழுதப்பட்டிருக்கும் திட்டத்தை கண்டுதான். இப்போது என்ன செய்வது என்று குறுக்கிட்டான் வில்லவன். சகோதரி கூறுவதை கேட்டால் இந்த ஓலையின் செய்தியை அறிந்து கொண்டதில் எந்த பயனும் இல்லை போலிருக்கிறதே என வருத்தத்துடன் கூறினான் டால்தோபியாஸ். ஆமாம் டால்தோபியாஸ், இந்த ஓலையின் செய்தியை அறிந்து கொண்டதில் எந்த பயனும் இல்லை என்றாள் வானவல்லி. பிறகு என்று மீண்டும் குறுக்கிட்டான் வில்லவன். இந்த ஓலை மட்டும் வஞ்சிக்கு சென்றுவிட்டால் நம்மால் எதையும் செய்ய இயலாது. நாம் தோற்பது உறுதி என்றாள் வானவல்லி. ஓலையை நாம் அழித்துவிட்டாலும் காலையில் இவன் கண்விழித்ததும் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்டு உறைந்தைக்கு திரும்பி வைதிகனிடம் கூறிவிட்டால் அவர்கள் சுதாரித்து மீண்டும் வேறு மார்க்கம் வழியாக செய்தியை அனுப்பிவிடுவார்கள். ஒவ்வொரு முறையும் வேந்தனை நம்மால் ஏமாற்றிக் கொண்டு இருக்க இயலாது. இப்போது என்ன செய்வது என்றான் வில்லவன். இப்போதுதான் நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என எச்சரித்தான் டால்தோபியாஸ். ஓலையை அழித்தால் அவர்களின் திட்டம் நமக்கு தெரிந்துவிட்டது என்று நம் எதிரிகள் எச்சரிக்கை அடைந்து விடுவார்கள். ஓலையை இப்படியே அனுப்பினாலும் பெரும் ஆபத்து. அவர்களின் திட்டத்தை அறிந்தும் எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டதே. ஆமாம், என்ன செய்வது? இப்படியே டால்தோபியாசும் வில்லவனும் மாறி மாறி வினா தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். வானவல்லி அமைதியுடன் இருவர் கூறுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். நீங்கள் இருவரும் கூறுவதைப் போன்று இருங்கோவின் ஒற்றர்களை இடைமறித்ததாலோ அல்லது அவர்களின் திட்டத்தை நாம் அறிந்து கொண்டதாலோ நமக்கு எந்த பயனும் இல்லை. அவர்களின் திட்டத்தை நாம் நிர்மூலமாக்க வேண்டும். நிர்மூலமாக்க வேண்டுமா? இருவரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து வினவினார்கள். ஆம். எப்படி என்றான் டால்தோபியாஸ். சற்று பொறுங்கள் என கூறிய வானவல்லி 2 வெற்று ஓலைகளுக்கு இடையில் காணப்பட்ட வைதிகர் எழுதி அனுப்பிய ஓலையை மட்டும் தனியாக எடுத்து தீப்பந்தத்தில் காட்டினாள். ஓலை சுடர்விட்டு எரிந்தது. அவளது செயலை கண்ட இருவரும் திகைத்து ஓலை ஓலை என பதறினார்கள். இந்த ஓலை எதிரிகளின் கைகளில் கிடைத்தால் சோழ தேசமே குருதிக்கலமாகிவிடும். அதை ஒரு நாளும் நாம் அனுமதிக்க கூடாது. ஓலையை எரித்து விட்டதால் எதிரிகள் சுதாரித்து விட மாட்டார்களா
மாட்டார்கள். எப்படி? சற்று பொறுங்கள் என மீண்டும் கூறிய வானவல்லி அவளது மடியில் முடித்து வைத்திருந்த வெற்று ஓலை ஒன்றை எடுத்து அதில் எழுத்தாணியைக் கொண்டு அடுத்து எழுதினாள். பிறகு அதில் முத்திரை ஒன்றை பதித்து மீண்டும் அதை இணைத்து வில்லவனிடம் கொடுத்தாள். எப்படி நூல் கயிற்றினால் அந்த ஓலை சுற்றப்பட்டிருந்ததோ அப்படியே சுற்றி கட்டினான் வில்லவன். அதை வாங்கி பார்த்த டால்தொப்பியாஸ் அசந்து போய்விட்டான். ஏனெனில் அது சற்று முன் பிரித்து படித்து மாற்றப்பட்டது என்பதற்கான அடையாளம் அதில் சிறிது கூட இல்லை. எடுத்த இடத்திலேயே மீண்டும் பத்திரமாக வைத்தான் டால்தொப்பியாஸ். எரிந்து கிடந்த ஓலையின் சாம்பலை தரையிலிருந்து அள்ளி எரியும் நெருப்பில் போட்டாள். மடியில் வைத்திருந்த மயக்கத்தை தெளிவிக்கும் மூலிகை பொடியை எடுத்து மீண்டும் அகில் பொடியுடன் சேர்த்து நெருப்பில் தூவ மீண்டும் புகை கிளம்பியது. வேந்தனது பொன் களஞ்சுகள் நிறைந்த சுருக்குப்பையை மீண்டும் எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டார்கள். அந்த அறைக்குள் அவர்கள் நுழைந்த அனைத்து தடயங்களையும் அகற்றிய பிறகு மூவரும் வெளியேறினர். வெளியில் நின்றவாறே அரைக்கதவை உட்புறமாக தாழிட்டான் வில்லவன். அவனது திறத்தைக் கண்டு மூவரும் வியக்கவே செய்தார்கள். மூவரும் அங்கிருந்து வெளியேறி அவர்களின் அறைக்குச் சென்று கொண்டிருந்த போது திகம்பர அடிகளார் ஈழவாவிரையர், அம்மா, சென்ற காரியம் வெற்றிதானே என வினவினார். இப்போதைக்கு வெற்றி என மட்டும் கூறியவள் அவரிடமிருந்து விடைபெற்று அறைக்குள் சென்றாள். அவளை பின்தொடர்ந்து டால்தொப்பியாசும் வில்லவனும் உள்ளே செல்லலானார்கள். உள்ளே சென்றதுமே ஓலை ஒன்றை எடுத்து அதில் வேக வேகமாக எதையோ எழுதிய வானவல்லி அதனை டால்தொப்பியாசிடம் கொடுத்து, நீங்கள் இருவரும் உடனே புகாருக்கு சென்று கரிகாலனிடம் இந்த ஓலையை சேர்ப்பியுங்கள். பொழுது விடுவதற்குள் இந்த ஓலை கரிகாலனை அடைந்திருக்க வேண்டும், மிகவும் அவசியம் என அவசரப்படுத்தினாள். வானவல்லி, நீ என்ன செய்யப் போகிறாய் என வினவினான் வில்லவன். நான் வஞ்சிக்கு செல்லவிருக்கிறேன். தனியாகவா? ஆம் அண்ணா. உபதலைவர் டால்தொப்பியாஸ் புகார் விரையட்டும், நான் உனக்கு துணையாக வருகிறேன். வேண்டாம் அண்ணா, உங்கள் இருவருக்கும் கட்டளைகள் கரிகாலரிடம் காத்திருக்கின்றன. மிகவும் முக்கியமான பணி, இருவருமே நிச்சயம் செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரவு நேரமாகையால் உங்களை வேந்தனால் அடையாளம் காண இயலவில்லை. ஆனால் பகல் பொழுதில் தங்களது மாறுவேடம் அவனிடம் பலிக்காமல் கூட போகலாம். வேந்தனும் திறமைசாலி. நாம் ஒரு நாளும் நம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய சில பணிகள் மீதமிருக்கின்றன. வேந்தனுக்கு சிறு சந்தேகம் நேர்ந்தாலும் அனைத்தும் பாழாகிவிடும். நமது சாணக்கியத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. சிறு பிழைக்கூட நேரக்கூடாது. அந்த ஓலையில் அப்படி என்னதான் இருந்தது? அதை படித்ததிலிருந்து ஏன் உங்கள் முகம் வெளிரிப் போய்விட்டது? ஏன் பதறுகிறீர்கள்? அவர்களின் உரையாடலில் குறுக்கிட்டு வினவினான் டால்தொப்பியாஸ். இப்போது அதை கூறுவதற்கில்லை டால்தொப்பியாஸ். அவனது ஓலையில் நீ என்ன எழுதி வைத்தாய் வானவல்லி என்று வினவினான் வில்லவன். நேரம் வரும்போது அதை கூறுகிறேன். எனக்கு வேந்தனை பற்றி நன்கு தெரியும். அவன் மிகவும் திறமைசாலி வானவல்லி. ஓலையை கொடுத்து வாய்மொழியாக எதையாவது அவன் முரணாக உளறினால் சேரன் பெருஞ்சேரலாதனுக்கு சந்தேகம் வந்துவிடும். சேரனும் பெரும் திறமைசாலி. எளிதில் நமது இந்த திருட்டுத்தனத்தை அவன் யூகித்து விடுவான். அதற்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லையா? ஆம். எப்படி அவ்வளவு அறுதியிட்டு கூறுகிறாய்? இருங்கோவை இயக்கிக் கொண்டிருக்கும் வைதீகன் நாம் நினைப்பதை விட பெரும் கெட்டிக்காரர். அரசு, போர், ஒற்றர்களைப் பற்றி நன்கு அறிந்தும் வைத்திருக்கிறார். அவரது திறமையை ஓலையில் கண்டபோது மிரண்டு விட்டேன் நான். அவன் சாணக்கியனாகவே இருக்கட்டும் வானவல்லி, அது எனக்கும் தெரிந்த ஒன்றுதான். எனது சந்தேகம் எதுவென்றால், ஓலையில் இருக்கும் ரகசிய தகவலை வேந்தன் வாய்மொழியாக சேரனிடம் சொல்லிவிட்டால் என்னென்ன விபரீதங்கள் நேரும் என்பதை பற்றித்தான். அண்ணா, ஓலையில் எழுதியிருக்கும் தகவலை வைதீகன் நிச்சயம் வேந்தனிடம் கூறியிருக்க மாட்டார். சொல்லியிருக்க மாட்டாரா என்று வியப்புடன் வினவினான் டால்தொப்பியாஸ். ஆமாம் டால்தொப்பியாஸ், ஓலையில் இருக்கும் தகவல் இடையில் யாரும் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் பழமையான அவர்களது வேத மொழியில் எழுதி அனுப்பியிருக்கிறார். வேந்தன் திறமைசாலிதான். ஆனால் அவன் பெண்களைக் கண்டால் பலவீனமானவனாகிவிடுகிறான். அதை வைதீகர் நிச்சயம் தெரிந்து வைத்திருப்பார். ஆனால் இவன் மிகவும் நம்பகமானவன், அவர்களிடத்தில் பற்றுள்ளவன். ஆதலால்தான் ஓலையை எழுதி இவன் மூலமாக அனுப்பியிருக்கிறார். இவனுக்கு வடமொழி தெரியாது. அந்த மொழி ஈழவாவிரையருக்கு கூட தெரியாது. புகாரில் வைதீகர் ஒருவரிடம் சில காலங்கள் கற்றுக்கொண்டேன் நான். வைதீக வேதங்கள், உபநிடத்துகளின் மூலப்பாடல்களை வாசிப்பவர்கள்தான் இந்த எழுத்துக்களை கற்றிருப்பார்கள். ஏதோ ஆர்வத்தில் ஒரு காலத்தில் கற்றேன். இப்போது பயன்பட்டு விட்டது. நிச்சயம் கூறுகிறேன்,
ஓலையில் இருக்கும் ரகசியம் இருங்கோவேல் மற்றும் வைதீகரை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்க முடியாது. வேந்தனுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி அறிந்திருந்தால் அவன் நிம்மதியாக அப்படி உறங்கியிருக்க மாட்டான். ஓலையின் ரகசியம் தெரிந்தால் நிம்மதியாக உறங்க மாட்டானா? இடைமறித்தான் வில்லவன். ஆம், பொன்னி நதியை குருதியாறாக மாற வைக்கும் திட்டம் இது. சோழ நாட்டின் பெரும் அழிவை சுமந்து செல்லும் ஓலை இது. தங்களை தனியாக விட்டு செல்ல வேண்டும் என்ற கட்டளைதான் என்னை நெருடச் செய்கிறது என்று வருந்தினான் டால்தோப்பியாஸ். வேறு வழியில்லை டால்தோப்பியாஸ். ஓலையை மாற்றியதில் மட்டும் நமது பணி முடிந்துவிடவில்லை, இனிதான் ஆரம்பிக்கவிருக்கிறது. முதலில் தாக்குபவர்கள் நாமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் பெரும் படை திரண்டியிருக்கிறது. நமது விருப்பத்தின்படியே எதிரிகள் செயல்பட வேண்டும். நமது வியூகத்தின்படிதான் போர் நடைபெற வேண்டும். எதிரிகளுக்கு சிறு வாய்ப்பினை கூட அளித்துவிடக்கூடாது. நீங்கள் இருவரும் உடனே கிளம்புங்கள் என்று அதிகாரத்துடன் கூறினாள் வானவல்லி. சரி, தகவல் அனுப்புங்கள் என இருவரும் அவளிடம் விடைபெற்று அந்த சத்திரத்திலிருந்து கிளம்பி புகாரை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். திகம்பர அடிகளார் ஈழவாவிரையரிடம் சென்ற வானவல்லி, முக்கிய ஓலை ஏதாவது நம் ஒற்றர்களிடமிருந்து வந்திருக்கிறதா என வினவினாள். அவர் சில ஓலைகளை எடுத்து அவளிடம் நீட்டினார். அனைத்தையும் வாசித்தவள், ஐயா, இந்த சத்திரத்தில் இனி யார் தங்கி சென்றாலும் அவர்கள் கையில் ஓலை ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்து வாசித்து விடுங்கள். முக்கிய தகவல்கள் ஏதாவது இருந்தால் உடனே கரிகாலருக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார். நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். இரும்பிடர் தலையர் எங்கே இருக்கிறார்? தகவல் ஏதாவது கிடைத்ததா? இல்லை வானவல்லி. அவரை பற்றி தகவல் ஏதாவது கிடைத்தால் எனக்கு நிச்சயம் தெரியப்படுத்துங்கள். நான் ஓய்வெடுக்கிறேன். அதிகாலையில் வஞ்சிக்கு புறப்பட வேண்டும். நான் கிளம்புகிறேன் ஐயா என கூறியவள் அவளது அறைக்கு சென்று தாழிட்டுக் கொண்டாள். முற்றிலும் மாறிவிட்ட வானவல்லியின் சுபாவங்களை கண்ட இளவாவிரையர் திகைத்தபடியே நெடுநேரம் ஆச்சரியத்தில் நின்றார். பிறகு அவரும் தனது அறைக்கு சென்று விட்டார். கதிரவன் கிழக்கில் உதிப்பதற்கு ஒரு நாழிகை பொழுதிற்கு முன் கண்விழித்தான் வேந்தன். எழுந்தவுடனே விளக்கை ஏற்றி திரியை உயர்த்தினான். வெளிச்சம் அதிகம் பரவியது. மறைத்து வைத்த ஓலையை தேடித்தான் அவனது கண்கள் இரண்டும் முதலில் பயணித்தன. ஓலையை எப்படி மறைத்து வைத்தானோ அதே அடையாளங்களுடன் இருந்ததை கண்ட பிறகே நிம்மதியடைந்தான் அவன். அவனுக்கு எந்த சந்தேகமும் தோன்றவில்லை. நீராடிவிட்டு அந்த அறைக்குள் மீண்டும் வந்து அவனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போதுதான் அதனை கண்டான். அவனது படுக்கைக்கு அருகில் சில குளவிகளின் இறகுகள் எரிந்து போய் கருகி கிடந்தன. அதை கண்டவன் சில கண நேரங்கள் அதிர்ச்சியுடன் சிந்தித்தபடி நின்று கொண்டிருந்தான். இடை சுருளிலிருந்து ஓலையை எடுத்து சந்தேகத்துடன் பார்க்கலானான். அதை திருப்பி திருப்பி பார்த்தான். அந்த அறையின் ஓரத்தில் கிடந்த சுள்ளிகளில் இருந்து புகை அப்போதும் கசிந்து கொண்டிருந்தது. அருகில் சென்று அந்த புகையை முகர்ந்து பார்த்தான். இதில் மயக்கப்பொடி சேர்த்திருக்க வாய்ப்பில்லை. சேர்க்கப்பட்டிருந்தால் சரியான நேரத்திற்கு என்னால் எழுந்திருக்க இயலாது. காலையில் நான் தான் தாழ்பாளை திறந்தேன். தீப்பந்தத்துடன் யாரும் உள்ளே பிரவேசித்திருக்க வாய்ப்பில்லை. நேற்றிரவு ஓலையை மறைத்து வைத்தபோது குளவிகள் வெளிப்பட்டன. அந்த குளவிகள் எப்படி கருகின? அப்படியெனில் என சிந்தித்தவன், அப்படியெனில் நேற்றிரவு யாரோ இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஓலை ஓலை என பதறியபடியே மீண்டும் அவன் கையில் இருந்த ஓலையை பிரிக்கலானான். அந்த ஓலையில் எழுதியிருந்த மொழி அவனுக்கு புரியவில்லை. ஓலையை இடையில் வைக்காமல் தனித்து மறைத்திருந்ததால் தப்பித்தது ஓலை. அப்படியே அவர்கள் இதனை பார்த்திருந்தாலும் இதனை அவர்களால் வாசித்திருக்க இயலுமா என தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் சிரித்து கொள்ளவும் செய்தான். வைதீகர் புத்திசாலிதான் என கூறியபடி அவனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவன் வஞ்சியை நோக்கி புறப்பட ஆயத்தமானான். அங்கு பணிபுரிந்த பணியாளனிடம் நேற்றிரவு அவனுடன் துணையாக மாறுவேடத்தில் வந்த வானவல்லியை பற்றி வினவினான். அதற்கு அவள் அதிகாலையிலேயே வஞ்சியை நோக்கி சென்று விட்டாள் என பதிலளித்தான். நிச்சயம் அந்த வஞ்சியை வஞ்சியில் சந்தித்து நட்பினை வளர்த்து கொள்ள வேண்டும் என தனக்குத்தானே உற்சாகத்துடன் கூறிக்கொண்ட வேந்தன் வானவல்லி மாற்றி வைத்த ஓலையுடன் வஞ்சியை நோக்கி வேகமாக பயணிக்கலானான்.